ஆனால் தொடர்ந்து சீமான் அவர்கள் அனில் 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 அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராரு. அது அவருடைய மேடைகளாக இருந்தாலும் சரி, செய்தியாளர் சந்திப்பாக இருந்தாலும் சரி. சார், இது ஒரு மனவியாதி, மனநோய். இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. நான் திருடனை அடையாளப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் கூட்டு களவாணின்னு வாங்கல, கூட சேர்ந்து எல்லாம் கூட்டு களவாணிலாம் திடீர்னு வந்து வெளியே கத்திக்கிட்டு இருக்கிறேன்னா அதுக்கு நானாக பொறுப்பு. திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணிக்குள்ளே வந்து டக்குன்னு ஆமை கொஞ்சம் வெளியில் வருது, அது வெளியே வந்து அங்கிள் எப்படி சொல்லலான்ட்டு அது கத்திக்கிட்டு கிடக்கு. நீங்கள் கிறுக்குத்தனமாக பண்ணாமல் இருக்கிறது பெட்ரு தானே, கரெக்டாக இல்லையா? ஒரு விஷயத்தை அரசியல்ன்ற பேரில் முட்டாள்தனமாக பண்ணுறது. உட்காந்து தண்ணி கொடுத்தாங்களா செடியை, சாப்பிட்டியா செடியை, பதில் சொல்லுமா? அது துள்ளாத மனம் துள்ளும்ல பொன்னம்பலம் கிளவியே. இது நீங்கள் மரம் நடுவது என்பதை அவசியம் இல்லைன்னு யாருமே சொல்லலை. அவசியம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த பக்கம் சர்ச்சுக்கு போகிறது, அங்கே பேசுறது, டெய்லி செய்தியாளர் பேசுறது, அது தேவையில்லை. அது எப்படி தேவையில்லை? விவாதம் ஒரு இடத்துக்கு போகும்போது மாற்று கருத்து இருந்தா விவாதம் வரதான் செய்யும். மாற்று கருத்து இல்லை சார், அவன் மடத்தனமா பேசாதன்றான். மாற்று கருத்துன்றது வேற. பைபிள்ல மாற்று கருத்துலாம் நீ சொல்லக்கூடிய அவசியம் கிடையாது, புரியுதுங்களா? பைபிள் அண்ணன் படிச்ச பைபிள் அது இல்ல, சரிங்களா? நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. அண்ணன் படிச்ச பைபிள் அது இல்ல. அண்ணன் படிச்ச பைபிள் இல்லைன்னு கிடையாது, நீ படிச்சப்ப நீ சரியா இல்லை, அது வேணா எனக்கு தெரியுது. நீ படிச்சப்ப சரியான மனநிலையோ சரியான கண்டிஷன்லயே இல்லை, அது எனக்கு தெரியுது. அதைத்தான் அவர் சீமானை நீங்கள் எந்த எதுலேயுமே கண்டிக்க மாட்டோம், அவரை வந்து சீண்டவே மாட்டோன்றது தான் அதோட பொருளா தாவேக்கா? எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்னு ஒரு நபருக்கு, இல்லை ஒரு நபருக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுதுன்ட்டு நீ கையம்மியான்னு கத்திட்டே உட்காந்துருக்க. ரோட்டில் யாராவது போனால் கள்ள தூக்கி எறிகிற, திடீர்னு சிரிக்கிற, திடீர்னு சட்டையை கழட்டுற, உருள்ற, திடீர்னு மரத்தை பிடிச்சிட்டு தொங்குற, திடீர்னு மண்ணுக்கிட்ட கொடுத்து பேசுகிற, மாடை கொடுத்து கட்டி பிடிச்சிக்கிற, இப்போல்லாம் ஒருத்தர் நீ பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நான் பார்க்குறேன்ல, எனக்கு தெரியுது உனக்கு சிகிச்சை தேவைப்படுது, உனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியும் போது அவங்ககிட்ட போயிட்டேன், தம்பி அரசியல்னா இப்படி, பொது வாழ்க்கைனா இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் அவன் என்ன செய்வான்? உன்னை சேர்ந்த மாதிரி பெறாண்டி தான் வைப்பான். இப்போ அதுபோல் சில நபர்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். அது மாதிரி சில நபர்களை பற்றி நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா கடந்து போயிடணும். சரி, நீ